Hi, Day 2 of 30 days challenge. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா HTML. HTML அப்படிங்கிறது ஹைபர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல சில பேசிக் ஸ்ட்ரக்சருக்கான டேக்ஸ் இருக்கு, அதே மாதிரி யூஸ் பண்ற கண்டென்ட்டுக்கான டேக்ஸ் இருக்கு. சோ பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா டாட் HTML அப்படிங்கிறது நம்ம HTML கண்டென்ட் வந்து புரிய போகுது. அண்ட் HTML அப்படிங்கிற டேக் தான் நமக்கு ரூட் டேக்கா இருக்கும். அண்ட் அடுத்தது மெயின் டேக், அதாவது என்ன அப்படின்னா பாடி அப்படிங்கிற இந்த மெயினான ஒரு டேக் நம்ம பாக்குறது. பாடிக்குள்ளதான் எல்லா மெயின் கண்டென்ட்மே இருக்கும். அண்ட் ஹெட், இந்த ஹெட் அப்படிங்கிறது நம்ம டைட்டில் கொடுக்கறதா இருக்கட்டும் அண்ட் மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஹெட் டேக்ல போவோம். அந்த டைட்டில் அப்படிங்கறத நம்ம டைட்டில் அப்படிங்கிற இந்த டேக்ல தான் நம்ம கொடுக்க போறோம். அண்ட் அடுத்து அதை யூஸ் பண்ற கண்டென்ட்டுக்கான டேக்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெட்டிங் டேக், H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. அடுத்து பேராகிராஃப் டேக், ஒரு ஹெட்டிங்க்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ற பேராகிராஃப்காக பயன்படுத்துற டேக் P அப்படிங்கிற டிசைட்டர்ல இருக்கும். அண்ட் இது A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கர் டேக்னு சொல்லுவோம். ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு நேவிகேட் பண்றதுக்காக இந்த டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த நேவிகேட் பண்றதுக்கான லிங்க் இந்த href அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல நம்ம கொடுப்போம். அண்ட் இமேஜ் டேக், இமேஜுக்கு IMG அப்படிங்கறதுல கொடுப்போம். அதை இமேஜை இன்வெர்ட் பண்ணி நம்மளோட சைட்ல வைக்க முடியும். அண்ட் ஆர்டர்டு லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது OL அப்படிங்கிற டேக்ல கொடுப்போம். அதுல கொடுக்குற லிஸ்ட் ஐட்டத்தை லிஸ்ட் LI அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி கொடுப்போம். அண்ட் நீங்க UN அப்படிங்கிறது என்ன டேக் ஆகும் அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டேக் என்ன அப்படின்னா ஃபார்ம் டேக். ஃபார்ம் டேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற மெயின் ரூட் டேக் தான் அது. அண்ட் அதுல இன்புட் அண்ட் லேபிள்ங்கிற ரெண்டு டேக் வரும். இன்புட் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மூலமா யூசர் இருந்து இன்புட் வாங்குறதுக்கான டேக். அதுக்கான நேம் அப்படிங்கிறது தான் இந்த லேபிள் அப்படிங்கிற இந்த டேக் நம்ம இங்க கொடுப்போம். சோ இது போக பட்டன் அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. இந்த பட்டன் டேக் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், அதுல என்னென்ன டைப் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிருக்கேன். அதே மாதிரி டேபிள் டேக், டேபிள் எதுக்காக ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக இந்த டேபிள் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு 3 டேக். ஒன்னு TR அப்படிங்கிறது டேபிள் ரோ அப்படின்னு கொடுக்க போகுது. டேபிள் ரோ வைஸ் தான் நம்ம வந்து அங்க ஆர்டர் பண்ணி அடுக்குவோம். இது வந்து டேபிள் H அண்ட் டேபிள் DD, இது ரெண்டுமே ஹெட்டிங் அண்ட் டேட்டாவை மென்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ற டேக். சோ Day 2 சேலஞ்ச்ல கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரையும் எதுவும் புரியல அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன். திஸ் இஸ் ஷாஹு இன் டெக் அண்ட் சொல்யூஷன்ஸ்.